நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசிட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. அண்ட் ஃபேஸஸ், ஐ லைக் திஸ். ஃபேஸஸ் ஒரிஜினலாக இருக்குது. அப்பாடி, WCCயில் எப்படா இது வரும் டே, ஃபேஸ் ஒரிஜினல் ஆக்குங்கடான்னு சொன்னேன். சூப்பர். நம்மளுக்கு பேட்டிங்கில் தான் டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம 100 அடிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு வழியாக நம்ம கேமுக்குள்ளே. அண்ட் நம்ம பவுலிங் இருக்கணும். ஹென்ரி கிளாசன் இருக்காரா அங்கே, கைல் மேயர்ஸும் இருக்காரா அங்கே. அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஹேசல்வுட். ஃபேஸஸ் நல்லாவே இருக்குது. ஸ்டார் டிராஃப்ட் 10 பிளாட்டினமுக்கு நம்மளுக்கு அதோடு நிறையாவே தராங்க. ஸோ மாறுறதுப்பா, இவ்வளோதானா? ஃபஸ்ட்டு பாலே ட்ரை பண்ணுவோம். ரெகுலர், அதுவும் யாக்கர். போல்டா, மிஸ்ஃபீல்டு, வைடு த்ரோ. சூப்பரு, ஃபீல்டிங் சூப்பர் ப்ரோ. இந்த வாட்டி மாறிக்கலாம் நம்ம. முடிச்சுட்டாங்க போங்க. முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டாங்க. ஹோசாட் நோ பால். இல்லாட்டி ஹோசாட் கேட்டு விக்கெட் எடுத்துருக்கலாம். என்னங்க இது, நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? இது விக்கெட்டு இருந்தாலும் ஹோசாட் அப்படின்னு கத்த வேண்டிய டைம் இது. ஐயோ, போடுறானுங்கடா ரீபேல. இவர் என்ன இப்படி போடுறாரு? ஹேசல்வுட் ஸ்டைலாக இது. சரி போடுவோம். ஹேசல்வுட், ஹோசாட் தூக்கி விட்டாரு. ஃபீல்ட் செட்டப் சரியில்லை மக்களே. நம்மளுக்கு இந்த த்ரோ எல்லாமே சரியாக வர மாட்டேங்குது, பேட்டில் சிக்க மாட்டேங்குது. ஃபீல்ட் செட்டப்பும் மாற்றணும். எனக்கு பிடிச்ச ஃபீல்ட் செட்டப் இதுதான். இங்கே ஒரு ஆள் நிற்க வச்சுட்டு ஒரு லென்த்தை மெயின்டைன் பண்ணி. யாக்கர்ரா சூப்பர். ஹேசல்வுட் போல்டு. எஸ், we got the bold. எஸ், இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும். ஸ்லோ பால் எப்படினாலும் நீங்கள் டெலிவர் பண்ணலாம். ஆனால் சைடு ஸ்டிக்கு, லெக் ஸ்டிக்கு, ஆஃப் ஸ்டிக், மிடில் ஸ்டிக் வைக்காதீங்க. ஸோ அப்படி டெலிவர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பால் இழுங்க. அப்போ நல்லா ஸ்விங் ஆகும் அந்த பால். ஸோ லெக் ஸ்டிக்கு ஏம் பண்ண அந்த ஸ்டிக்கில் அடி. கைல் மேயர்ஸ் 2 ரன்னு கிளம்புறாரு. இது யாருப்பா? நீசம்னு யாரோ வர்றாரு. சரி போடு. ஓகே, இந்த வாட்டி அதே ஆக்கரு. கூட்டாருங்க ஃபீல்டர். ஐயோ மக்களே, அந்த இடத்துல ஒரு மோசமான கேட்ச் இல்லை. அந்த இடத்துல ஃபீல்டர். ஐயோ பால் போட்டேனே. ஃபீல்ட் செட்டப் மாற்றணும்னு நினச்சேன். என்ன நடக்க போதோ? போல்டு. ஃபீல்டர் இருக்கார். முன்னாடி. ஏண்டாடே இப்படி பண்ணுறீங்க? சால்ட் ப்ரோ, சீக்கிரம் போடுங்க ப்ரோ. விக்கெட்டா இன்னைக்கு? ஹோசாட் நாட் அவுட் தம்பி. ஏன் அம்பையர் இப்படி பண்ணுறீங்க? முடிவு தாங்க அம்பையர் ஒரு வழியா. ஹேசல்வுட் ஓவரில் ஒரு விக்கெட் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி ஃபீல்டு செட்டப்பை மாற்றணும். எஸ், இதுதான் ஃபீல்ட் செட்டப். இந்த டைம் ஒரு கேட்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு தானே போட தெரியும், லெஃப்ட் ஹேண்டீஸ்க்கு எனக்கு அவ்வளோவா தெரியாது பவுலிங்கே. போல்டா. அவ்வளோதான், 2 விக்கெட்டு முடிஞ்சிச்சு. எனக்கு இப்போல்லாம் விக்கெட் எடுக்கிறது அசாதாரணமாக போயிடுச்சு. ஈஸியாக விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் இந்த டிக்கை யூஸ் பண்ணி மட்டுமே. ஸ்லோ பால் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுக்கணும், இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இழுத்துட்டு யாக்கராக ரிலீஸ் பண்ணுங்கள். சில பால் அடிப்பானுங்க, சில பால் அவுட் ஆவானுங்க, அவ்வளோதான். ஆனால் டெஸ்ட்டில் இந்த ட்ரிக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாது. சில டைம் தான் ஒர்க் ஆகும் டெஸ்ட்டில். இந்த ஓவர் முடியுது. அண்ட் மக்களே, ஒரு ஓவருக்கு 10 அடிச்சுட்டு 2 விக்கெட் விட்டுறாங்க. அண்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன். ஸோ நம்ம யார் இறக்கலாம் இந்த வாட்டி பவுலிங்க்கு? பவுலரே இல்லையோ, ஸ்டோக்ஸ் இறக்கலாம். நான் ஐபிஎல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மக்களே.
IPL 2025. அது நான் எந்த கேமுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ எந்த கேமுன்னு டிசைட் பண்ணவனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேமில் நம்ம வந்து IPL 2025 விளையாடணும் வித் ஆக்ஷன். என்ன கேமெல்லாம் தெரியாது, போல்டா தூக்கி விட்ருவாங்க. சில பால்ஸ் இந்த மாதிரி போகும். என்ன ஹைட்டு ப்ரோ, யார் ப்ரோ அடித்தது? கிளாஸனா? வா, SRHனா சும்மான்னு இல்லை. சூப்பர் ப்ரோ, அழகாக அடிச்சிட்டாரே. இதுக்கு தான் அந்த டாட் தெரிகிற மாதிரி போடக்கூடாது. அந்த லைன் இந்த இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இவ்வளோதான். இங்கே வச்சு ஃபீல்ட் செட்டப்பில் வச்சு அடிங்களேன். அதுவும் நான் வச்சுருக்க ஃபீல்ட் செட்டப்பு. என்ன ஃபீல்ட் செட்டப் இது வேறு மாதிரி ஃபீல்ட் செட்டப் மக்களே. இது இல்லையே, எல்லா ஃபீல்டர்ஸ் உள்ளே நிற்கிறாங்க. இது இல்லை, இதான் நினைக்கிறேன். இது ஃபீல்ட் செட்டப் மறந்துட்டேனே. சரி, ஓகே, ஐ காட் இட். இதே ஓகே. ஓப்பன் ஃபீல்டு என்ன? ஓப்பன் ஃபீல்ட் 3. கரெக்டு, நானே மறந்துட்டேன். ஓகே மக்களே, ஓப்பன் ஃபீல்ட் 3ல் வச்சு பொறுமையாக அந்த யாக்கர் டெலிவரி போட பாருங்கள். ஸோ அவன் அடிச்சிட்டானா இப்படி ஸ்டோக்ஸு விக்கெட் எடுத்துட்டார். அசால்ட்டு, தட் இஸ் ஆல். இவங்களை ஆல் அவுட் ஆகணும் மக்களே நம்ம. தட்ஸ் ஆல் மக்களே. அழகாக ஹென்ரி கிளாசன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். நரேனே வந்துட்டாரா? சுனில் நரேன் வருவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஆமாம்ல, அவங்க டீமில் சுனில் நரேன் இருக்கார்ல, நான் மறந்தே போயிட்டேன் மக்களே. போடு ப்ரோ, போல்டு தூக்கி விட்டாரா? இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர். ஓ, சுனில் நரேன் சும்மா இல்லைங்க. அழகாக போயிடுச்சு பால். அவர் கொஞ்சம் பின்னாடி தள்ளியிருக்கலாம். இந்த கேமில் அப்படி பண்ண மாட்டாங்கங்க. அதான் இப்போ RC24 இல்லை இந்த கேம் சேஞ்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். அது சூப்பர் கேம் மக்களே, சத்தியமாக. இந்த வாட்டி அவுட்டு. ஏய், என்னது இது? வாட் இஸ் திஸ் ப்ரோ, வாட் இஸ் திஸ்? அந்த கேம் சேஞ்சர் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு போடுறேன் நான். ஸோ அந்த கேமில் வந்து என்னென்னா நீங்கள் IPL ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். ஆமாம்ல, இப்போ நான் கேம் சேஞ்சர், ஓகே மக்களே, செலக்டடு கேம் சேஞ்சர் 5 வெர்ஷன் 4ல் நான் IPL போடுறேன் வித் ஆக்ஷன் ஒரு 2 நாள். ஃபுல் டாஸு. ஹே, மிஸ்ஃபீல்டு டேரக்ட் த்ரோ. போடு அவுட்ரு. சூப்பர். சரி, இந்த ஓவர் முடியுது. அண்ட் இவங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்க? 25க்கு 3 விக்கெட் லாஸ். இப்போ நம்ம யாரை இறக்கணும்னா டைமுக்கு ஒரு ஸ்பின்னர்லாம் இறக்கக்கூடாது. ஃபாஸ்ட் பவுலரை வச்சே நான் முடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டர் தானா? இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இந்த T20 பிளிட்ஸு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கேட்சு, ஆடம் ஜாம்பாக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இதுதான் டிவைன் பிராவோ, ஒரு ரிட்டையர்டு பிளேயர் வந்தார். பால் தட்டி தூக்கிட்டார் விக்கெட் அழகா. இதான் மக்களே ட்ரிக்கு. ஒரு யாக்கர் பாலை இறக்குனீங்கன்னா ஒன்று அவங்க அடிக்க தெரியாமல் அவுட் ஆவாங்க. ஆனால் இதை நீங்கள் T20 பிளிட்ஸில் நான் வந்து ஒரு ட்ரிக் சுனில் நரேன் அவுட்டா? ரஸா வந்திருக்காரு, பாகிஸ்தான் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளிட்ஸு இதிலலாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பிளிட்ஸு T20ல் நீங்கள் அசால்ட்டாக இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட்டை நவுத்தலாம். தூக்கி விட்டார். கேட்ச் இல்லை, கண்டிப்பாக இல்லை கேட்ச்சு. அந்த ஃபீல்டர் மண்டைக்கு மேலே போனாலே கேட்ச் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிடணும். அண்ட் ஸோ இப்போ பிளிட்ஸு எல்லாத்துக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அசால்ட்டாக விக்கெட் விடணும். நான் பிளிட்ஸில் ஒரு வேறு டைப் விக்கெட் சொல்லியிருப்பேன். அது வந்து கேட்ச் அவுட் விக்கெட்டு. அது எப்படின்னா அந்த ஷூ இருக்குல்ல, இந்த ஷூவுக்கு முன்னாடி வச்சு போடணும். ஆனால் சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் சுத்தமாக ஒர்க் ஆகாது. இந்த பாருங்கள், ஜெவன் ப்ராவோ 3 ஸ்டம்பை சாய்ச்சிட்டாரு. ஸோ சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் தூக்கி அடிச்சிருவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் அந்த ட்ரிக்கை வச்சு ஹேட் ட்ரிக்கெல்லாம் எடுத்தோம். அது அந்த ஷூக்கு முன்னாடி லைட்டாக அந்த சேம் லென்த்தில் போடணும். லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு விக்கெட் வராது. ஸோ ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 6 பால் ஒரு 2 பால் அடிப்பாங்க, 3 பால் டாட் வைப்பாங்க,
விக்கெட் வாழும். ஆனால் இந்த மாதிரி ஃபுல் டாஸ் வச்சிடக்கூடாது. ஃபீல்டர் அங்கே நிற்கிறாரு, ஆனாலும் பிடிக்கல. எப்படி பிடிப்பாங்களா? அவுட் அவுட் ஹோசாட். நாட் அவுட், நாட் அவுட். ஏன் ப்ராவோ இவ்வளோ ஸ்லோ ஸ்டம்பிங்கு? இந்தியன் பிளேயர்ஸே இதில் கொடுக்கல நம்மளுக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபுல் டாஸ் கிடையாது. கரெக்ட் பால், போல்டு, அவ்வளோதான். டெவைன் ப்ராவோ இந்த ஓவரை சூப்பராக அமைச்சு கொடுத்துட்டாரு. 3 விக்கெட்டு. அழகாக விக்கெட்டு போகுது மக்களே. என்ன மக்களே இது? ஸ்மித்து கிளம்பிட்டாரு, ரஷீத் வந்திருக்காரு. சேம் டைப், சேம் ரெகுலர் அண்ட் சேம் பிளேஸ். தள்ளு, கேட்ச். ஓகே டன். இந்த ஓவர் முடியுது மக்களே. அண்ட் 31க்கு 6 லாஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா 35க்கு 6 லாஸ் பண்ணியிருக்காங்க. பாவம், என்னங்க ரொம்ப கம்மி ரன்ஸ் கிடச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை ஃபாஸ்ட் பவுலர் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்பின்னருக்கு இது ஒர்க் ஆகாது. ஸ்பின்னருக்கு வந்து எல்லா ஃபீல்டரையும் உள்ளே நிறுத்தணும். அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்பின்னர் வச்சு நான் அவ்வளோவா போட்டது இல்லையா, உருட்டாதரான்றீங்க எனக்கு கேட்குது. கேட்ச் இல்லை வாய்ப்பே இல்லை. 6. சில பால்ஸ் இந்த மாதிரி அடிப்பாங்க, ஆனால் மற்ற பால்ஸ்லாம் அவுட் ஆவாங்க. ஒரு 6 ரன் கொடுத்துட்டு 3 விக்கெட் எடுத்தால் அந்த 6 ரன்னை பார்ப்பாங்களா இல்லை 3 விக்கெட்டை பார்ப்பாங்களா? 3 விக்கெட் தானே க்ரூஷியல். 3 பேட்ஸ்மேனை தூக்கிட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கும்ல. ஏன்னா என்ன ஒரு பேட்ஸ்மேன் 6 ரன் அடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். யார் போட்டுட்ருக்கா? ஜோசப் தானே போல்டு. அவ்வளோதான், சென்டர் ஸ்டிக் இந்த வாட்டி. நம்மளை யார் அடிக்கிறாங்களோ அவங்கள நம்ம ரிட்டன் அடித்தாதான் அதுக்கு பேர் ரிவெஞ்சு. இது யாரும் சொல்ல, நானாக சொல்கிறேன். என்ன மாதிரி ரிலீஸுங்க. ஸ்லோ பாலில் தான் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலுமே திணறாங்க. இங்கே பாருங்கள், சென்டர் ஸ்டிக்கு. என்ன புதுசாக ஆளுங்க வராங்க. ஆனால் எந்த பேட்ஸ்மேன் எந்த டேரக்ஷன் அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் பால் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் சைடு இழுத்துட்டேன். ஆனால் நான் லாஸ்ட் டைம் கரெக்டாக தான் போட்டேன். டாட்டா இது. லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் சைடு வேணால் இழுத்துக்கோங்க நீங்கள் பாலை. விக்கெட்டு விழும் அவருக்கு. ஓகே டன். போல்ட்ரா, அவ்வளோதான். எஸ், விக்கெட்டு. 7 விக்கெட்டு. அசால்ட்டாக நம்ம அடிச்சிருவோம் டார்கெட்டை. நம்ம ஜெயிக்கவும் செஞ்சுருவோம். 4 டபுள். அவ்வளோதான், நம்மளுக்கு பிளாட்டினம் கொட்ட போகுது இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே. 4 டபுள் அடிச்சிட்டா போதும். 8 ரன்னு. இதை எங்கிட்ட இழுத்துக்கலாம். இப்போ தான் விக்கெட் ஆவார். அந்த காலுக்கும் ஸ்டம்புக்கும் சின்ன கேப் இருக்கும். அந்த சின்ன கேப்பை மேனேஜ் பண்ணி போடணும். ஃபீல்டர்ஸ் வராங்க. ஓகே டன். சில பால்ஸ் அடிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதான் இந்த சில பால்ஸு. அவ்வளோதான். இன்னும் 2 விக்கெட்டு 3 விக்கெட் அசால்ட்டாக அடுத்த ஓவரில் தூக்கி விட்டால் முடிஞ்சு. ஈஸிங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணி. ஓகேடா டே. அவ்வளோதான், இந்த வாட்டி சென்டர் ஸ்டிக்கு. இவனுங்க லேட்டு. நம்ம போடுற இந்த பாலெல்லாம் டைமிங் பர்ஃபெக்ட்டு, ரொம்ப பர்ஃபெக்டாக அடிக்கணும். ஸோ இந்த ஓவர் முடியுது. ஸோ எத்தனை ரன் அடிச்சிட்டாங்க? 45க்கு 9. பார்த்தீங்கன்னா ரொம்ப பூராக இருக்காங்க. 45க்கு 9. ஃபைனலாக ஒரு பவுலரே வந்துட்டார், மொட்டியா. அண்ட் ஃபைனலாக நம்ம ரபாடாவை இறக்கலாமா, ஹோல்டரை இறக்கலாமா? ரபாடாவே வரட்டும். இவரோட விக்கெட் எடுத்தால் 45க்கு ஆல் அவுட்டு. இப்போ நம்ம இந்த பட்டன் கொடுத்தா இங்கிட்டு மாறிடுவான். அண்ட் ஸ்லோ பால் கொடுக்கணும், இங்கிட்டு இழுக்கணும் அண்ட் லாக் பண்ணணும். எதாக இருந்தாலும் சரி, நோ பால் தவிர. பர்ஃபெக்ட் வேணாம், சுத்தமாக பர்ஃபெக்ட் வேணாம். போல்டு கேட்சா? ஐயோ, பாலே விட்டார். அடி ராஷித். ஐயோ, நேமே வாயில் வர மாட்டேங்குது. இந்த ஃபோன் வேறு ரொம்ப பழசுன்றதுனால இந்த இது டெம்பரில் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதை அந்த கீழே தெரிய மாட்டேங்குது. அது அடி ராஷிதாம்மா. அடில் தள்ளு ப்ரோல்டு. இங்கே பாருங்க, இங்கே செட்டில்டாக ஆடிட்டுருக்காரு. ஓகே, இவர் கிரவுண்டில் அடிக்கிறாரு. ஓகே,
இப்போ மோட்டி வந்துட்டார்ல. இப்போ பாருங்கள் அவுட்டு. லெஃப்ட்டு கொடுக்குறோம், லெஃப்டில் ரைட்டில் இருக்கிறோம், வைக்கிறோம், யாக்கராக டெலிவர் பண்ணுறோம், விக்கெட்டை தூக்குறோம், இன்னிங்ஸை முடிக்கிறோம். தலை ப்ரோ. கேட்சு. ஓகே அவ்வளோதான், நல்ல கேட்சு. அப்பாடி விக்கெட் தூக்கியாச்சு. சில டைம் இப்படி ஆர்வோ கோளாராக தூக்கி அடித்து அவுட் ஆவாங்க. கெயிலு தான் அங்கே பிடிச்சாரு. ஆமாம், நம்ம தான் கெயிலு. ஆமாம், நான் கெயிலை தான் கொடுத்தேன் ஃபீல்டிங்கில். நான் தான் கெயிலு அப்படின்ட்டு பின்னாடி கொடுத்தேன். ஏன்னா ஒரு கேட்சு கூட வருது, ஃபீல்டர் நேமை மாற்றிடுவோமான்னு பார்த்தா கரெக்டாக கெயில் ஓடி வராரு, பிடிச்சிட்டாரு. இது கெயில் இல்லை மேன், வேறு யாரோ. நான் கெயில் தானே கொடுத்தேன். சரி, இன்னிங்ஸ் முடிஞ்சா அவங்களுக்கு. அண்ட் நம்ம ஓப்பனர்ஸ் 52 அடிச்சிட்டாங்களா? ஸ்டோக்ஸ் வந்துட்டுருக்காரு. நம்மளுக்கு கெயிலு சால்ட்டு வந்துட்டாங்க. 2 பேட்ஸ்மேன். ஒரு எத்தனை 4 அடிக்கணும்? ஸ்கோர் 10 ரன்ஸ் சொன்னாங்க. 10 ரன்ஸ் தானே, அசால்ட்டாக அடிப்பேன் நான். ஸோ லாஃப்டரில் இந்த கேப்பு. ஓடு 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 ஓடு. 4 போயிடுச்சு. ஸ்கோர் 10 ரன்ஸ் சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட் 4 வந்துருச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 6 ரன்னா ஸ்ட்ரைட்டில் ட்ரை பண்ணலாமா? கெயில் 2 ஸ்ட்ரைட். அவ்வளோதான். கிறிஸ் கெயில் ஸ்டேடியம் வெல்லங்க. கிறிஸ் கெயில் பாருங்க, த யூனிவர்சல் பாஸ்னா சும்மா வான்ட்டு காமிச்சார். 2வது பால் 10 ரன் அடிக்கணும். என்னடா இது, ஒரு 6 அடிச்சிடலான்னு பார்த்தா கெயில் பேட்லேருந்து அற்புதமான 6ங்க. எவ்வளோ அற்புதமாக அடிச்சிருக்காரு. அதுவும் ஸ்டேடியமுக்கு வெளில போயிருக்குது அந்த பால். கெயில் ஐ திங்க் யூ ஆர் ஆன் அ பியூர் ஃபயர் மோடு. ரொம்ப இதாக போடுறாங்க, அதனால் போயிடுச்சு. ஃபீல்டர் வரமாட்டான் தெரியும். வைடு +4. ஏன் ப்ரோ இப்படிலாம் பாலை போடுறீங்க? ஜேக்கே விடுங்கடா. நீங்கள் எப்படி தோற்றுருவீங்கன்னு தெரியும்டா. இன்னொரு 4 டபுள் ஒன்றும் டேரெக்டாக ஃபீல்டர்கிட்ட ஒரு கிரவுண்டட் ஷாட்ஸ் அடித்து 4 டபுள் அடிக்கணும். 1 2 ஸ்பீடாவா. ஓகே டன் வந்தாச்சு. ஒரு டபுள் முடிஞ்சா? ஓய் வா. முடிஞ்சு சோலி முடிஞ்சா? வந்துட்டாருங்க கெயிலு. வெரி ஃபாஸ்ட் ரன்னிங்க. 2 டபுள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மூணாவதா ஸ்பீடு. வா கெயில் யூ கேன் டூ இட். ஐயோ முடிஞ்சுங்க. ஸ்டாமினா ரொம்ப கம்மியாயிடுச்சு கெயில் கிட்ட. ஐயோ, இந்த வாட்டி அங்கே அடிக்கலாம். கெயில் வாங்க கெயில் வாங்க. கிறிஸ் கெயில் அப்பாடி வைடு த்ரோங்க. நல்ல வேலை இந்த ஓவர் முடியுது. மக்களே, நம்ம மொதல் ஓவர்லேயே 23 அடிச்சிட்டோமே. 2வது ஓவரில் 23, 46. ராஷிது ஸ்பின்னரை இறக்கிட்டாங்க ஒரு வழியாக. கெயில் பாருங்க 3 தலைவர். ஆனால் இன்றைக்கி கெயிலை வச்சு மட்டும்தான் ஆடுவேன். அதனால் சாரி சால்ட் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு கெயிலை வச்சு ஆடணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகே, சிங்கிள்ஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் 24. இன்னும் கிட்டத்தட்ட அடிக்கணும், ரன்ஸ் அடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும். லெக்கில் ஸ்பின் ஆகும், அதனால் ஸ்வீப் ஷாட்டு. லவ்லி ஷாட் பை கிறிஸ் கெயில். ஸோ நான் இதை ஒரு நல்ல ரீல் போடுறேன். இதை நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த கெயில் அடித்த இதெல்லாம் போட்டு டிஸ்கோ பாட்டு இல்லை பவர் ஹவுஸ் சாங் வச்சு எடிட் பண்ணி போடுறேன். என்ன மக்களே, இந்த கேம் சீக்கிரம் முடிஞ்சிருமோ? ஸ்ட்ரெயிட்டு கேப்பு பிச் அதுக்கு முன்னாடி விடணும். முடிஞ்சா? இல்லை அப்பாடி அந்த கேப் இருந்தது. நல்ல வேலை விட்டு வச்சிட்டாங்க. 32 அடிச்சாச்சு. இன்னும் சாலிட் 20. 5 4 பை கெயில் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 4 டபுள்ஸ்ன்னு சொன்னாங்க.
4 டபுள்ஸ்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அண்டு இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். அண்டு கேப்பில் போயிருக்கு, நல்ல ஷாட்டும் தான் அது சேர்த்து. அண்ட் அந்த கேப்பையே நம்ம பிக் பண்ணி அடித்தாலே போதும், நம்மளை ஈஸியாக இந்த டார்கெட்டை முடிச்சிடலாம். அண்ட் நம்ம ஸ்டார் டிராஃப்ட்டும் நம்மளுக்கு இனிமேல் வீடியோ வரும் மக்களே. எவ்ரி 5 ஹவர்ஸ்க்கு இது ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்ம இதிலே சம்பாரித்த காயின்ஸை வச்சு இதிலே நம்ம பண்ணிடலாம். இந்த வாட்டி வேறு மாதிரியா, நீங்கள் எப்படி போட்டாலும் கெயில் அடிப்பார். அவ்வளோதான். நீங்கள் எப்படினாலும் போடுங்க, அடிப்பேன். தட் இஸ் மை பாலிசி ப்ரோ. 5 4 அடிக்கணும், டீம் தேவை, டீமுக்கு ரன்னு தேவையோ நான் அடிப்பேன் ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ. 40, இன்னும் 12 இருந்தால் 3 4 அடிச்சிட்டா போதும் ப்ரோ. இங்கே புல் அடிக்கலாம். அவ்வளோதான். பின்னாடி ஒரு 4, பின்னாடி மாசான 4 சிங்கிள்ஸ் ஓடிடலாம் பேசாமல். போயிடுச்சு. 5+4 என்னங்க இது, இவ்வளோ அசால்ட்டாக போகுது. அப்போ நம்ம அசால்ட்டாக ஜெயிச்சிடலாமா இந்த மேட்ச்சை? 45 கெயில் ஃபினிஷர் ஷாட்டு, ஃபினிஷிங் ஷாட் வரலையே. போடு, படுத்தாரு. பைஸ்லேயே போயிடுச்சு 4. இந்த ஓவர் முடியுது, கெயில் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம், அதையும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க மக்களே. என்ன மக்களே, 2 ஓவருக்கு 49, ஒரு சிங்கிள் அடித்து 50 வந்துருமா? 50 வந்தாலே கெயில் வச்சு முடிஞ்சு சோலி. கிறிஸ் கெயில் யூனிவர்சல் பாஸ். அட்வான்ஸில் அங்கே ஃபீல்டர்கிட்ட ஜஸ்பிரிட் பும்ரா இல்லை, மல்லிங்கா லஷித் மல்லிங்காவோட ஸ்டைலில் போகிறாரு. 2 runs நீடட். இந்த வீடியோ தான் நம்ம ஓடலே ஷார்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் அப்லோடேஷன்ஸில். கெயில் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் த மேட்ச் ஆன் த லவ்லி ஷாட். Chris Gayle finishes the match on the lovely shot. What a finishing shot on the sweep தான். லவ்லி ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டுங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். எஸ், 1/10 விக்கெட்ஸ். டெவைன் ப்ராவோ அவர் தான் 3 விக்கெட் எடுத்தாரோ? அப்படியா என்ன? ரபாடோ வந்து எடுத்தார். என்னடா இது? நம்மளுக்கு இப்போ என்ன தராங்கன்னு பார்ப்போம். காட் இட் ப்ரோ. போகிறேன். என்ன தராங்க? ஏதாவது கிஃப்ட்டு தாங்க. கிஃப்ட்டு இல்லாட்டி 10 இது ஃபஸ்ட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. சப்மிட். ஓகே, நம்மளுக்கு எந்த தந்துருக்காங்க இதில்? ஏதோ தராங்கங்க. ஸ்கோர் 10 runs ஆமாம். இவ்வளோதானா? சரி, ஒரு ஆடு பார்த்துக்கலாம் மக்களே. அங்கே பாருங்க, அவ்வளோதான். ஸ்கோர் 4 டபுள்ஸ்னால் என்னன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. ஸ்கோர் ஒரு மிஷின் முடிக்கணுமா? சரி மக்களே, அடுத்த மிஷின் நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ நம்ம அடுத்து இதுலேயே நீங்கள் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணலாம், நிறையா நீங்கள் வின் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ விளையாடணும்னா ஸ்டார் டிராஃப்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10 runs முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 4 டபுள்ஸ் அது அன்லாக் ஆகும். அது ப்ளே பண்ணிட்டு நீங்கள் 24 எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 20, இங்கே 24, 44 + 30 எவ்வளோ? அது நீங்கள் 5 ஓவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் தந்துட்டாங்கன்னா நீங்கள் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 30 + 44 74 பர் டே. 10 நாளுக்கு 740 நீங்கள் எடுக்கலாம். 10 நாளுக்கு தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரியர் மோடு 740. 10 நாள் என்ன, ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் விளையாண்டிங்கனாலே நீங்கள் கரியர் மோடு அன்லாக் பண்ணிடலாம். அண்ட் என்பிஎல், வேறு என்பிஎல் ப்ரோ? என்பிஎல் இங்கே இருக்குது, இருங்க. என்பிஎலுக்கு எவ்வளோ கேட்பாங்க? அதுவும் நீங்கள் ஒரு மாதம் அந்த ஸ்டார் டிராஃப்ட் அப்டேட் முடிகிற வரைக்கும் தினமும் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் அன்லாக் பண்ணலாம். ஸோ இது சூப்பரான அப்டேட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க மக்களே. ரொம்ப சூப்பரான அப்டேட்டு. 10 பிளாட்டினம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 பிளாட்டினம் சம்பாதிப்பீங்க. அந்த 20லேருந்து ஒரு 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும் மக்களே. இதோட என்ட்ரோ பார்ப்போம். நம்ம இதில் விளையாட போகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ பிளாட்டினம் கேட்குறீங்க? நான் தினமும் விளையாண்டு
டைம் ஆக்கி போடுறதுக்கு நான் கேம் சேஞ்சரில் போயிட்டு அசால்ட்டாக ஆக்ஷனோடு பண்ணிடுவேன். ஓகே, உள்ளே வந்துட்டோம். என்பிஎல் ஆக்ஷனா? என்ன ப்ரோ ஃப்ரீயாக விட்டிங்களா? இது ஒரு 600 ரூபா, அவ்வளோதான். அசால்ட் மக்களே, உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் NVS தமிழ் கேமர்ஸ். பாய் பாய் மக்களே.